தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. சோதரம் 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 சோதரம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காக சோதரம் செய்கிறோம்ப்பா. அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவரே உமக்கு சோதரம் செய்கிறோம்ப்பா. அப்பா நீங்க ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களை ரட்சிக்கிற தெய்வன் ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே அப்பா. சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா. கல்வாரி சிலுவையில அப்பா நீர் சிந்தின ரத்தம் அப்பா இந்த காலை வேலையில அப்பா நாங்க தெளிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க வாங்கப்பா. உம்முடைய பிரசனம் வரட்டும் ஆவியானவரே அப்பா. உம்முடைய பிரசனத்தினால எங்களை மூடும்படிக்காக செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 சதரை கலிதிரி கலந்தரை புஷகலதரி கலதிரபா. டாடி ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டாடி ஆவியானவரே அப்பா. சோதரம் 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 சோதரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா. தெய்வமே அப்பா உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பரத்தில் இருந்து அப்பா கண்ணோக்கி பாருங்க டாடி. ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. செட்டைகளின் கீழே நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு தகப்பனே நிறைவான பலனை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே சமாதானத்தின் தேவன் அப்பா. சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே சந்தோஷத்தின் தேவன் பா நீங்க. ஆவியானவரே இந்த காலை வேலையில அப்பா உண்மையில நாங்க அன்பு கூறுகிறோம். பரிசுத்த ராஜர் ஆவியானவரே அப்பா உண்மையிடத்துல நாங்க ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை நாங்க தருகிறோம். நீங்களே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே எங்களை வழி நடத்தி கொள்ளுங்கப்பா டாடி அப்பா. சோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா. முழு மனசோடு நாங்க உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை தகப்பனே ஆவியானவரே அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்தி கொள்ளுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, வெற்றி சிறந்தே நன்றி ஐயா. யெகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆண்டவரே அப்பா, எங்களோட வாழ்க்கையில எபினேசராக இதுவரைக்கும் நீங்க உதவி செஞ்சீங்கப்பா, இனிமேலும் உதவி செய்வீங்க டாடி. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஆவியானவரே, உங்களுடைய பாதம் தான் எங்களுக்கு தஞ்சம். ஆவியானவரே, மரியாள் உங்களுடைய பாதத்துல இருந்து தகப்பனே நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாங்க வாசிக்கிறோமே. அதே போல தகப்பனே அப்பா, மார்த்தால மாதிரி எங்களுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அதுக்கு கவலைப்படாமல் அப்பா, மரியாளை போல தகப்பனே ஆவியானவரே உங்களுடைய பாதத்துல தஞ்சோன்னு நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, நாங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்துல தகப்பனே ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. ஆவியானவரே, போன்ல கனெக்ட் ஆயிருக்கவங்களும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, கனெக்ட் ஆகிறவங்களுக்கும் நீங்களே அப்பா சோதரம் தகப்பனே பிரசன்ன கர்த்தராக ஆவியானவரே அங்க உங்களுடைய பிரசனத்தை அவங்க உணரணும்ப்பா. பரிசுத்தரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஆளுகை செய்கிறவர் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா, அந்த காலை வேளையில சதாரி கலந்தர கலதரப சபரபரதிரி கலதரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. பரிசுத்தரே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இந்த வாரத்துல முதல் நாள்ல தகப்பனே உங்களுடைய கரத்துல எங்களோட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய திட்டங்கள் இல்லப்பா ஆவியானவரே, பரலோகத்தின் திட்டம் அப்பா இந்த வாரத்துல தகப்பனே எங்க வாழ்க்கையில நடைபெறும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசைகள் இல்ல, எங்களுடைய விருப்பங்கள் இல்ல, எல்லாத்தையும் தகப்பனே அப்பா இந்த வாரத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்க உம்மட்ட வந்துட்டோம்ப்பா. நீங்களே எங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்களே எங்க சிந்தனை ஆளுகை செய்யுங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆவியானவரே, எந்த ஒரு அப்பா சோதரம் தகப்பனே இந்த வாரத்துல ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே கலக்கங்கள் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆவியானவரே, நாங்க உங்களைதான் முன்னாடி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த வாரத்துல தகப்பனே எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நீங்க நடத்துங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, எங்களுக்கு உதவ வேண்டிய காரியத்துல நீங்க உதவுங்க ஆவியானவரே அப்பா. ரதரி கலந்தரேபு ஷரரதரி கலதர கலதரபு ஷலலதரி கலந்தரப ஷரர
ஷரரதரிக்கலதெரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு சொல்லுவேன் சொன்ன கர்த்தர். ஆபத்து காலத்துல மட்டும் இல்லப்பா, எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் நாங்க உங்களைதான்ப்பா கூப்பிடுவோம். எங்க அப்பாவாக நீங்க இருக்கிறீரே, எங்க அம்மாவாக நான் இருக்கிறீரே டாடி. ஆவியானவரே அப்பா ஆபத்து காலத்துக்கு மட்டும் நீங்க தெய்வம் இல்லப்பா. ஆவியானவரே சகல நாட்களிலும் சகல நொடி பொழுதுக்கும் தகப்பனே நீங்க தேவனாக இருக்கிறீங்க, அப்பாவாக இருக்கிறீங்க தகப்பனே. நீங்க எங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்கப்பா இந்த காலை வேளையில தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ரிதிரி கலந்தரே புஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா நகோமி ரூத்திட்ட சொன்னாங்களே, ஆவியானவரே நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோன்னு சொன்னாங்களே. ஆவியானவரே அப்பா அதே போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோன்னு நீங்க சொல்றீங்களே. சௌக்கியத்தை தேடுகிற எங்களுக்கு தருகிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களை பாக்கியவதியாக நீங்க அழைக்கலப்பா, சௌபாக்கியவதியா நீங்க அழைக்கிறீங்க டாடி. ஆவியானவரே அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைஞ்ச ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை நீங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில தகப்பனே. ஆவியானவரை திரிக்கலந்தரேபு ஷரரதரிக்கலதரபா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ராதாரி கலந்தரேபு ஷரரதரிக்கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதிரம் தகப்பனே. ரிதிரி கலந்தரபா ரதிரி கலதரபு ஷரரிதிரி கலதரபா. நீர் எங்களை ராஜ முடியாக வைத்திருக்கிறதற்காக நன்றி, உம்முடைய முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ரதிரி கலதரேபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே நாங்க உம்முடைய கையில இருக்கும் போது ஆவியானவரே எந்த ஒரு பிசாசுக்கு அதிகாரம் இல்ல, சாத்தான் கிரியைக்கு அதிகாரம் இல்ல அப்பா. அது எங்களை ஒன்னும் சேதப்படுத்தாது. ஆவியானவரே அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது ஆவியானவரே அப்பா சாத்தானுக்கு ஒரு வேலையும் இல்லப்பா. ஆவியானவரே இந்த காலை வேளையில நாங்கள் அறிக்கை இடுகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு எப்பொழுதும் விடுதலை தான் டாடி. ஆவியானவரே நாங்க எங்க வீட்டுல நாங்க ஏசப்பாட கேட்போம், ஏசப்பா ஆவியானவரே எங்க வீட்டுல துதி நாங்க எடுக்கணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. வெறும் புலம்பல் பாட்டு மட்டும் நாங்க பாடக்கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா கண்ணீர் வடிக்கிற பாட்டை மட்டும் பாடிட்டு எங்களோட கவலையெல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. என் தேவனே அப்பா உம்மை நோக்கி நாங்க துதிக்கணும் துதிக்கணும் துதிக்கணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆவியானவரே அப்பா நீ வருவீன்னு என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே உம்முடைய நாமத்தை எங்க வீட்டுல பிரஸ்தாபப்படுத்தணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா இந்நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் எங்க வீட்டுல துதியின் சத்தம் கேட்கலனா அப்பா இனிமே துதியின் சத்தம் கேட்கணும், துதியின் சத்தம் கேட்கணும். ஷாதாரிக்கால் எந்தேரேபோ ஷராராதரிக்கலதேரபா. ஆவியானவரே மனுஷருக்கு பயந்து ஆவியானவரே நாங்க அப்பா சில நேரத்துல தகப்பனே அப்பா எங்க வீட்டுல அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு நாங்க துதியை எடுக்காம இருந்துட்டோம்ப்பா. ஆவியானவரே அப்படி இருந்தோம்னா நாங்க இந்த காலை வேளையில எங்களை தயவாய் மன்னிங்க. துதியின் சத்தம் இருக்கணும். ஆவியானவரே மனுஷருக்கு பயப்படுகிற காரியம் இல்லப்பா. அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா என் தேவனுக்கு பயந்த காரியத்துல பால துரைத்தோ சாத்தா ரிக்கலேதே சந்தாரி புள்ளி திரி கலந்தரபோ சத்தரை கலதேரேபோ சரரத்துரே கெல்லெந்தரேபோ சாரிரி திரி கலதேரபா. இந்த வாரத்துல எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் வாரமாக இருக்கணும்பா. துதியின் வாரத்தை நாங்க ஏறெடுக்கிறோம், அற்புதத்தின் வாரத்தை நீங்க ஏறெடுங்கப்பா. ஆவியானவரே துதி செய்தால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த காலை வேளையில அப்பா நாங்க இங்க இது மட்டும் இல்லப்பா. ஆவியானவரே இந்த நாள்ல தகப்பனே எங்க வீட்டுல நாங்க துதியின் சத்தத்தை நாங்க ஏறெடுக்கணும். ஆவியானவரே குடும்பத்தோட ஏறெடுக்கணும், பிள்ளைங்களோட ஏறெடுக்கணும். ஏறெடுக்கும் போது அங்க விடுதலை உண்டு. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. முறுமுறுப்பு எங்க வீட்டுல இருக்க கூடாது. ஏசப்பாட கேப்போ டாடி. ஆவியானவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியானவரே வனாந்திரத்துல இருந்து அற்புதமாக கொண்டு வந்தீங்கப்பா. ஆனா தகப்பனே அந்த எகிப்து காரியங்கள் ஒரு வெங்காயம் தகப்பனே சாப்பாட்டுக்காக உங்களை முறுமுறுத்தாங்கப்பா. ஆவியானவரே அதே மாதிரி அற்பமான காரியத்துக்கு நாங்க முறுமுறுக்க கூடாது. ஏசப்பா ஷாத்தாரிக்கா லெந்த ரேபோ ஷாராரத்த ரிக்கா லந்தரபா மரவத்தோ ஷாத ரிக்கா லேத ரிக்கா லந்தரேபோ ஷிரிரிதி ரிக்கா லெதரபா. டாடி ஆவியானவரே இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்துல அப்பா நீங்க எங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களோடு நீங்க ஐக்கியமாகி இதை ஏறெடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்,
முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிரிந்தது போனான் நினிவே, கட்டளை பிறந்தது போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். வாயிலேய காலம் கையிலே திருவசனம், வாயிலேய காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென். தகப்பனே, ஆவியானவரே, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் சொன்னீங்களே அப்பா, நாங்க ஆராதனை பண்ணணும்ப்பா எங்க வீட்டுல. அப்பா, துதியின் சத்தம் கேட்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களோட வாழ்க்கை அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும்ப்பா. அப்பா, இதுவரைக்கும் ஒரே லெவல்ல இருக்கிறது என்னப்பா டாடி. ஆவியானவரே அப்பா, நாங்க
உம்மை வணங்குகிறோம். தேவாதி தேவனை வணங்குகிறோம். அப்பா எங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ப்ரொமோஷன் நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்களே. எங்க வேலை ஸ்தலத்துல தகப்பனே ப்ரொமோஷன் இருக்கணும். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே வீட்டுல ஒரு காரியத்துல ப்ரொமோஷன் இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா எங்களோட வருமானங்கள்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கணும். என் தகப்பன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே. ஆவியானவரே வேலை செய்கிற ஸ்தலத்துல ஆவியானவரே அப்பா நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா யார் மனசுல பேசுவீங்களோ எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே இந்த வாரத்துல தகப்பனே ஆவியானவரே எங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ஆவியானவரே எங்களோட வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் இருக்கணும். சேத்தே ரேக்க லெந்தே ரேபோ ஷாரா ரித்திரிக்கல் அந்த ரேபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஒருவேளை எங்க ஜெயத்திற்கு எங்க சுயம் காரணம்னா ஏசப்பா இந்த காலை வேலையில எங்களை உடைச்சிருங்க. ஆவியானவரே என்னென்ன சுய காரியத்துல தகப்பனே நாங்க இருக்கிறோமோ ஆவியானவரே அந்த சுய பெருமை ஆவியானவரே அந்த சுய சோர்வு தகப்பனே சுயத்தினால எது எது எங்களை ஜெயம் கொள்ள முடியாம இருக்கிற காரியமோ அந்த காரியத்தை எல்லாம் என் டாடி ஆவியானவரே இந்த காலை வேலையில எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே சாத்தாரி கலெந்தரேபு சிறிது நிக்கலதேரபா. ஆவியானவரே அப்பா ஒருவேளை அப்பா உங்களை காட்டி எங்க குடும்பத்தை நாங்க நேசிச்சோம்னா ஆவியானவரே இந்த காலை வேலையில நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஆவியானவரே அதை எடுத்து போடுங்க. உங்களுக்கு அடுத்துதான் எங்க குடும்பத்தை நாங்க நேசிக்கணும். உங்களுக்கு அடுத்துதான் எங்க பிள்ளைங்களை நேசிக்கணும். உங்களுக்கு அடுத்துதான் எங்க அப்பா அம்மாவை நேசிக்கணும். உங்களுக்கு அடுத்துதான் எங்க அக்கா அப்பா கணவன்மார்களை நேசிக்கணும். உங்களுக்கு அடுத்துதான் தகப்பனே வேற யாரையும் நேசிக்கணும்பா. நாங்க முதன்மையா உங்களை வைக்கணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஆவியானவரே அப்பா ஏலி கேட்டீங்களப்பா. ஆவியானவரே என்ன காட்டி உன் பிள்ளைகளை நேசிக்கிறேல அப்படின்னு கேட்டீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா பிள்ளைய நேசிச்சதுனால கண்டிக்காம போயிட்டாங்கப்பா. தேவ காரியத்துல கண்டிக்காம போன ஏலிக்கு தகப்பனே பிள்ளையும் இல்ல ஊழியமும் இல்லப்பா. ஆவியானவரே அதே போல நாங்க அப்பா ரபால தரிக்கலந்தரேபு சிதிரிக்கலதேரபா. ஆவியானவரே அப்பா உமக்காக ஆவியானவரே நாங்க வாழுகிறோம் வாயளவுல சொல்லக்கூடாதுப்பா. இனிமே ஆவியானவரே உங்களுக்காக மட்டும்தான் ஆவியானவரே நாங்க சொல்லணும். ஆவியானவரே என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்றேன்னு நாங்க யார்த்தியாச்சும் சொல்லியிருந்தோம்னா இந்த இடத்துல நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். ஆவியானவரே அப்பா நாங்க உங்களுக்காக தான் வாழுகிறோம். உங்களுக்காக தான் என் பிள்ளைகளை வளர்க்கிறோன்ற வாய் ஆவியானவரே வரணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பன ஒருவேளை நாங்க சொல்லிருக்கலாம் எங்க அப்பாக்காக தான் நான் இருக்கிறேன்னு. இல்ல டாடி நான் அப்படி எதுவும் ஆவியானவரே அப்பா எங்க வாயில இருந்து வந்துருச்சு நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம். நாங்க உங்களுக்காக தான் நீங்க இருக்க வைக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம். உங்களுக்காக தான் தகப்பனே ஆவியானவரே இந்த தெருவுல இருக்கிறோம். உங்களுக்காக தான் தகப்பனே அப்பா நீங்க வச்சிருக்கிற ஸ்தலத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. வேற யாருக்காகவும் இல்லப்பா. ஆவியானவரே ஒருவேளை தகப்பனே அப்பா இந்த அக்காமார்க தகப்பனே சொல்லியிருந்தா அப்பா என் கணவனுக்காக தான் நான் உயிர் வாழ்றேன்னு சொல்லியிருந்தா தகப்பனே அதை கேன்சல் பண்ணுகிறோம். என் தேவ ஆவியானவரே அப்பா இந்த இடத்துல நீங்க பொறாமை உள்ள கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க தான் முக்கியம். அடுத்துதான் கணவன் சொல்லணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நீங்க தான் முக்கியம். அடுத்துதான் எங்க குடும்பம்னு நாங்க சொல்லணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஒருவேளை இந்த மாதிரி வார்த்தைகள் எங்க வாயில இருந்து வந்ததுனால தகப்பனே நாங்க சொன்ன நபரை நீங்க ரசிக்காம இருக்கிறீங்கப்பா. ஒருவேளை ரசிச்சிருந்தா தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க உங்களை காட்டியும் நாங்க அவங்களை நேசிச்சிருப்போம்னு நீங்க ஆவியானவரே இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்படி இருந்தா தகப்பனே இந்த காலை வேலையில அப்பேற்பட்ட பாண்டை இயேசுவின் நாமத்தினால நாங்க ஆவியானவரே அப்பா கேன்சல் பண்ணுகிறோம். இந்த காலை வேலையில அப்பா இந்த வாரத்தின் முதலாம் நாள்ல ஆவியானவரே நீங்க தான் எங்களுக்கு முக்கியம்ப்பா. ஆவியானவரே நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் அப்பா. அடுத்துதான் எங்க குடும்பம் முக்கியம். அடுத்துதான் தகப்பன் எங்க குடும்ப பாசலா நீங்க எங்க மேல அன்பு வச்சிருந்ததுனால தானப்பா அவ்வளோ பெரிய தேவன் இந்த இடத்துல நீங்க வந்து எங்களோட வாசம் பண்ணுகிறீங்க. எங்க இருதயம் குப்பையா இருந்தாலும் எங்க இருதயத்துல வந்து வாசம் பண்ணுகிறீங்கப்பா. ஆவியானவரே ஷாபா ரேத்தே ரேக்க லெந்த ரேபோ ஆவியானவரே நீர் காட்டின அன்புக்கு முன்னாடி அப்பா எங்க குடும்ப அன்பு ஒண்ணும் இல்லப்பா. அந்த கல்வாரி சிலுவையில தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க ஆவியானவரே சிலுவையில அறையும் போது அப்பா பிதா கூட உங்களை ஒரு நிமிஷம் பார்க்கலப்பா. ஏன்னா
நீங்க எங்களுக்காக சுமந்த அந்த பாவம் தகப்பனே, பாவத்தின் ஆவியானவரை சதாரி கலைதேரேபோ அப்பா அதுல இருக்கும் போது டேடி பிதாவே ஒரு நிமிஷம் ஆவியானவரே அப்பா உங்களை பார்க்கலன்னு நீங்க எவ்வளவு பட்டிருப்பீங்கப்பா. ஆவியானவரே அவ்வளவு பெரிய அன்பை என் தகப்பன் இந்த காலை வேளையில ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உணர்த்துறீங்க. பரிசுத்தரே ஆவியானவரே, எங்க குடும்ப அன்பு தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுடைய ஜெயத்துக்கு தடையா இருந்துச்சுன்னா ஆவியானவரே அப்பா நீங்க எடுத்து போடுங்க. என் டேடி உங்களை நாங்க முன்னாடி வைக்கணும்ப்பா. ரெண்டாவது எங்க குடும்ப காரியத்தை வைக்கணும், எங்க குடும்ப தேவைகளை வைக்கணும். ஷாபாரி திரிக்கலெந்த ரேபோ ஷரார தரிக்கலதரபா சுயமான காரியத்தை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்க நாங்க ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வரணும்ப்பா, வருகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் ஷாபாலா தரிக்கலெந்த ரேபோ ஷரரி திரிக்கலதரபா தகப்பனே நீங்க தான் அப்பா முன்னாடி நாங்க சொல்லிட்டோம்ப்பா. இனியும் தகப்பனே ஆவியானவரே எங்க குடும்பத்துல ரட்சிப்ப நீங்க தாமதப்படுத்தாதீங்கப்பா. ஆவியானவரே நேர காலத்தை நாங்க உணர்த்தல டாடி. ஆனா டாடி அப்பா அப்பா நடக்கிற எல்லா காரியங்களும் ஆவியானவரே உங்களுடைய வருகை சமீபம்னு நீங்க சொல்றீங்களப்பா. அப்பா உங்களுடைய வருகைக்குள்ள தகப்பனே எங்க குடும்பத்தை நீங்க ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எம்மட்டும் தகப்பனே இந்த காரியத்துல நீங்க மௌனமா இருப்பீர். ஆவியானவரே எம்மட்டும் கர்த்தர் தகப்பனே உங்களுடைய முகத்தை எங்க குடும்ப ரட்சிப்புல மறைப்பீர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே காலை வேலையில கெஞ்சுகிறோம்ப்பா. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் தகப்பனே ரசிக்கப்படாத ஜனங்களை நீங்க அப்பா ரட்சித்து கொள்ளுங்க. எங்க அப்பாவை ரட்சித்து கொள்ளுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்க பிள்ளைங்களை ரட்சித்து கொள்ளுங்க. தகப்பனே ஆவியானவரே சாபாரி திரி கலந்தரேபு சாத்தாரி கலந்தரேபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த அக்காங்களோட கணவன்மார்கள் எல்லாரும் ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே குடும்பத்துல ஒரு நபரை விட்டு போக கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஒரு வேசியின் வேண்டுதலை கேட்டு குடும்பத்தை ரட்சித்த கர்த்தர். ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகளோட கூக்குரலை கேட்டு எங்க குடும்பத்தை ரட்சிங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ரட்சித்ததுக்காக நன்றி. எங்க சுய காரியங்களை எங்கள் இடத்துல இருந்து எடுத்து போட்டதற்காக நன்றி. ஒருவேளை எங்களுக்கு சுய பெருமை இருந்திருந்தா அந்த சுய பெருமையை நீங்க எடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாய் தகப்பனே ஆவியானவரை மீறாதபடிக்கு எங்க வாய்க்கு நாங்க தீர்மானம் பண்ணணும்பா. இந்த காலை வேலையில தகப்பனே எங்க சிந்தனைக்கு காவல் வைங்க, எங்களுடைய வாயின் வார்த்தைக்கு காவலை வைங்க அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரை சாத்தாரி கலந்தரே சராரதாரி கலதரபா கரத்துல இருந்து வருகிற வார்த்தை தான் எங்க வாயில இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவுல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. துதிக்கிற சத்தம் மட்டும்தான் எங்க நாவுல இருந்து வரணும்பா. அப்பா நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தத்தை நாங்க அறிக்கை இடுகிறோம். நேத்து வசனத்துல வாசிச்சோமே, நன்மையை பேசுகிற வசனம் எங்களுக்குள்ள இருக்குப்பா. நன்மையை மட்டும்தான் பேசணும், தீமையான காரியத்தை பேசக்கூடாது. புலம்பல் காரியம் வேணாம்ப்பா, ஆனந்த காரியம் வேணும்ப்பா. ஆவியானவரே அப்படி நீங்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கரத்துல இருந்து நீங்களே ஆளுகை செய்து வாயில வார்த்தை வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிச்சை. 1 to 17 வரைக்கும் வாசிக்கலாம். பக்கம் 679. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரம் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும்
ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதில் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆமேன். இதுல 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சோ ஏசப்பா வந்து பிரேயர் அப்பா அப்பதான் சொன்னாரு, ஆபத்து காலத்துலதான் நான் கூப்பிடுவியா, நெருக்கமான காலத்துலதான் கூப்பிடுவியா? இல்ல, ஏசப்பாட்டு சொல்லணும், எல்லா காலத்திலயும் நான் உங்களதான் ஏசப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல தாவீது வந்து நெருக்கமான சூழ்நிலை. என்ன நெருக்கமான சூழ்நிலைன்னா, அந்த மேல ராகவ தலைவனுக்கு அது சொல்லியிருப்பாங்க. அதுல என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி மாமனாரை கொல்லணும்னு நினைச்சான். சோ எல்லாரும் கைக்கும் விடுவிச்ச பின்னாடி இந்த சங்கீதம் எழுதினார். சோ அப்ப அதனாலதான் அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைனா எல்லாரும் என்னை கொல்ல பாக்குறாங்க ஏசப்பா, அப்பேற்பட்ட ஒரு நெருக்கம். சோ அந்த நெருக்கமான சூழ்நிலையில என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, எல்லாரும் விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப இது பண்ணும்போது அவர் சொல்ற தமது ஆலயத்துல இருந்து, அப்போ இங்க இருந்து நெருக்கமான சூழ்நிலைனா கொல்ல போயிருப்பாங்க. தாவீது ஆலயத்துல இருந்திருப்பாரான்னு தெரியாது, ஏன்னா வனாந்திரத்துல குகையில தான் மறைஞ்சுக்கிட்டு இருந்தா. சோ அங்க இருந்து கத்திருக்காங்க, என்னைய காப்பாத்துங்க ஏசப்பான்னு கத்திருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க இருந்தாலும் இல்ல, அங்க ஆலயத்துல இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா கூப்பிட்ட இடத்துல இருந்து கர்த்தர் வந்து அவரோட சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சோ கேட்டது மட்டும் இல்ல, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகள் ஏறிற்று. அவர் சந்நிதினா அங்க இருக்கும், பரலோகத்துல இருக்கும். சோ அந்த அளவுக்கு கத்திருக்கு, அந்த அளவுக்கு என்னன்னா ஏறெடுத்திருக்காரு நம்மளோட ஜெபத்தை. சோ நம்மளோட ஜெபம், அந்த கூப்பிடுதல் கூக்குரல் எப்படி இருக்கணும்னா அப்படியே இருந்துடக்கூடாது. ஏன்னா தன் உயிர் போற அளவுக்கு நம்ம வந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா அவரோட சந்நிதியில கேட்கும், அவர் செவிகள்ல கேட்கும். என் பிள்ளை இதுங்க நாங்க. சோ நிறைய இதுல வாசிப்போம், இங்க நாங்க ஏசப்பா படம் எல்லாம் பார்க்கும்போது அதுல இங்க இருந்து ஏசப்பா பேசுவாரு, அங்க இருந்து பதில் வரும், அந்த மேகத்துல இருந்து அந்த சவுண்டு கேட்கும். அப்போ இது பண்ணும்போது இங்க இருந்து யோசிச்சு பாருங்க, என்ன சவுண்டுமே கேட்காது, ஏன்னா பூமிக்கு அங்கிட்டு சவுண்டே கேட்காது. ஆனா அங்க இருந்து கர்த்தர் தொனிக்க பண்றாரு அப்படின்னா அவ்வளோ வந்து ஆண்டவர் வந்து நம்மளோட இதுக்கு ஜெபத்துக்கு வந்து இது பண்றாரு. சோ நான் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டோம், அவர் நம்மளுக்கு பதில் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த 17வது வசனத்துல எல்லா பகைகளுக்கும் இருந்து என்னை வந்து விடுவிக்கிறார். சோ தாவீதை விடுவிச்சவர் நம்மளையும் விடுவிப்பார். நம்ம தாவீது கூப்பிட்டா ஏசப்பா, அவனோட கூக்குரல் வந்து உங்களோட சந்நிதியில எட்டுனது போல எங்களோட கூக்குரலும் உங்களோட சந்நிதியில எட்டணும். உங்க செவிய சாயுங்க, உங்களுக்கு காதால கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களை விடுவீங்க. தாவீதை விடுவிச்ச கர்த்தர் நீர் எங்களை விடுவிக்குங்க, பகைவர் கையில இருந்து விடுவிப்பீங்க. அதுக்கடுத்து பலத்த சத்ரு கையில இருந்தும் என்னை விடுவிப்பீங்கப்பா. அது 100 வசனம் அழகா சொல்லியிருக்கோம். கை நீட்டி என்னை வந்து எங்க தூக்கி விட்டாரா, ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். சோ ஜலப்பிரவாகம் ஒரு சூழ்நிலை என்னை மூழ்கடிக்க, ஜலப்பிரவாகம்னா அதுல மூழ்கி போற நிலைமையில நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மள என்ன சொல்றாருன்னா கை நீட்டி தூக்கி விடுவார். அதை நம்பணும். நீங்க என்னை கை நீட்டி தூக்கி விடுவீங்கப்பா, தாவீதை தூக்கி விட்ட கர்த்தர் என்னை தூக்கி விடுவீங்க. நம்மளோட ஜெபங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது அழகா ஆண்டவர் வந்து வழி நடத்துவார். அவங்களுக்கு செஞ்சீங்க, நீங்க எங்களுக்கு செய்வீங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபம் இருக்கணும். கண்டிப்பா அது வந்து நமக்கு செய்வாரு. கர்த்தர் வந்து ஜெயத்தை தருவாரு. பாடினது போல ஆராதனை பண்ணணும், துதி பண்ணணும். அந்த பாட்டி நிறைய ஆண்டவர் பேசினாரு. வீட்டுல துதி இருக்கணும், மத்தவங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம துதிக்காம இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஆராதனை பண்ணணும், எல்லாமே துதியின் சத்தம் இருக்கணும். ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, இன்னைக்கு நீங்க நிறைய எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. நீங்க பேசினது மட்டும் இல்லாம
நாங்க அதை செயல்படுத்தணும். ஆவியானவரே, இந்த வாரத்துல டாடி நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் நாங்க செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்க வீட்டுல துதியின் சத்தம் இருக்கணும், ஆராதனையின் சத்தம் இருக்கணும், எங்க சுயம் சாகணும் அப்பா. பெரியவர் நீங்கள தான் முன்னாடி நாங்க வைக்கணும், என் குடும்பத்தை 2வது வைக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா, சங்கீதத்துல வாசித்தது போல கை நீட்டி எங்களை தூக்கி விட்டு எங்களை காப்பாத்துகிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா நாங்க உம்மை நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம். நீர் எங்களுக்கு மறு உத்தரவு